அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நாங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ கடைக்கு போயிருந்தோம் ஒரு நாள். அந்த டீ கடையில் எங்கள் நண்பர்களில் ஒருத்தர் ஓனர் அவருக்கு ரிலேட்டிவ் மச்சான் ஆகுது. அப்போ டீ எல்லாம் குடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது டீ கிளாஸை நங்குன்னு சத்தத்தோடு வச்சார். அப்போ உடனே அவங்க மச்சான் கொஞ்சம் முறைச்சி பார்க்குற மாதிரி கல்லாப்பெட்டியிலேருந்து பார்த்தாரு. என்ன மாப்பிள்ள, டீ கிளாஸை நக்குன்னு வச்சுட்டுனா அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்டார். எல்லோரும் நாங்கள் சிரிச்சிட்டோம். இப்படி சில பேர் எந்த சூழ்நிலையுமே டக்குன்னு ஒரு தமாஷா பேசி அந்த அந்த இடத்தையே கலகலப்பு பண்ணிடுவாங்க. ஒரு தடவை நாங்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜல்லிக்கட்டை பற்றியெல்லாம் பேசி வந்துச்சு. நீங்கள் ஜல்லிக்கட்டெல்லாம் போயிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் நான் போயிருக்கிறேங்க, அலங்காநல்லூர்லாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஜல்லிக்கட்டை பற்றிய ஒரு பெரிய உண்மையவே கண்டுபிடிச்சேன் அப்படின்னார். அது என்னங்க உண்மை அப்படின்னேன். தமாஸ்காக சொன்னார். என்ன சொன்னாருன்னா, அதாவது அந்த காளையெல்லாம் அடக்கிறது எதனால் வச்சாங்கன்னா, இந்த காளையெல்லாம் அடக்குனா தான் இவளுகளெல்லாம் அடக்கவே முடியுங்க அப்படின்னாரு. சவுண்டா, சத்தம் இல்லாமல். அந்த காலத்தில் காளையை அடக்குனா தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ இந்த காளையவே அடக்க முடியாதவன் இவளையெல்லாம் அடக்கவே முடியாதரா சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அவர் சொன்ன விட்டு. அப்போ தான் தெரிஞ்சது அவர் இந்த மாதிரி தமாஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அது மாதிரி இப்போ திடீர்னு கோல்டுக்கெல்லாம் என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவார். வந்தால் என்ன சார் 7 days மெடிசனா, ஒரு வாரத்துக்கு கொடுப்பீங்க, சாப்பிட்டா ஒரு வாரம், சாப்பிட்லன்னா 7 நாளில் சரியாயிருமா அப்படிம்பார். இப்படி எதுக்கு எடுத்தாலும் தமாஸ் தான், எதுக்கு எடுத்தாலும் விட்டடிப்பார். இதுதான் இன்றைய தலைப்பும் கூட. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டி அப்படின்ட்டு. என்ன இந்த விட்டி அப்படின்னம்னா, கிளவர் அண்ட் அம்யூசிங் யூஸிங் வேர்ட்ஸ் இன் அ கிளவர் வே. தமிழில் அதுக்கு என்ன அப்படின்னா, அறிவாற்றலும் நகைச்சுவை திறனும் கொண்ட சொற்களை அறிவு நுட்பத்துடன் பயன்படுத்துகின்ற பர்சன்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னென்னா, அறிவார்ந்த சொற்களை பயன்படுத்தி மொழி வழக்கிலேயே நல்ல சொற்களை பயன்படுத்தி அதை அறிவார்ந்த சொற்களை பயன்படுத்தி அதை நகைச்சுவை உணர்வுடன் சொல்லுதல். சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், விட்டு அடிக்கிறவன்லாம் விட்டி, அவ்வளோதான். இந்த விட்டி தான் இன்றைய தலைப்பு. ஹோமியோபதிக் ரெப்பர்ட்ரிக்கும் அதுதான் மீனிங். அப்படி நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட பேஷண்ட் வருவாங்க. பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூஸ்வலி இன் அ லைஃப் ஆஃப் அ பார்ட்டி வித் தேர் இன்டலெக்சுவல் ரிமார்க்ஸ். பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். பொசஸ் எ பவர் டு அம்யூஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் குயிக்லி அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே அவங்க எதை பார்த்தாலும், பார்த்தோம்னா குண்டா ஒருத்தனை பார்த்தா என்னடா முட்டை போண்டா கைங்கால் முளைச்ச மாதிரி இருக்க, ஏதோ ஒன்றை சொல்லி அவங்கள சார்காஸ்டிக்காகவும் பேசுவாங்க. அதே சமயத்தில் டக்குன்னு அடித்தாங்கன்னா விட்டு எல்லோரும் சிரித்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் ஃபிட்ஸுக்காக எங்கிட்ட வந்தார். அவருக்கு பயங்கரமான கன்வல்ஷன். அவர் ஃபுல்லாக கேஸ் எடுக்கும்போது எப்போ பார்த்தாலும் தமாஷாவே தான் பேசுவார். பெரும்பாலும் தன்னை பற்றியும் கொஞ்சம் பெருமையாக பேசிக்குவார். என்னங்க நீங்கள் ரொம்ப ஒரு ரோசமே இல்லாமல் இருக்கிறீங்களே, இப்படியெல்லாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோம்னா, நான் ரோசம் இல்லையா ஏங்க, நான் நீங்கள் என்னமோ முன்னைன்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் யூ கிளாம்பு அப்படிம்பார். அந்த முன்னை விட இன்னொரு டிகிரி எக்ஸ்ட்ரா போய் ஏதாவது சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு விட்டெல்லாம் அடிப்பார். அவருக்கு நாங்கள் ரூப்ரிக்ஸ் போட்டோம் அவருடைய ஃபிட்ஸுக்காக. மைண்டு விட்டி, மைண்ட் டாக்ஸ் ஹிம்செல்ஃப் டூ. அவர் தன்னை பற்றி அதிகமாக பேசுவார், தற்பெருமை. டாக்கிங் ஹிம்செல்ஃப் டூ. தென் மைண்ட் டாக்கிங் ஸ்லீப் இன். அப்புறம் ஜென்ராலிட்டிஸ் கன்வல்ஷன் ஸ்லீப் அக்ரவேஷன் டூரிங். இந்த 4 ரூப்ரிக்ஸும் போட்டப்போ எப்போ பார்த்தாலும் தன்னையும் பேசுவார், தானாகவும் பேசிக்குவார். அதனால் இந்த 4 ரூப்ரிக்ஸையும் போட்டப்போ லேக்கசிஸ், ஓபியம், ஸ்ட்ரமோனியம், பெல் ஹயசியாமஸ் இதெல்லாம் வந்துச்சு. அவருக்கு லேக்கசிஸே செலக்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப விட்டி, ஹாட் பர்சன், அக்ரவேஷன் பை ஹீட். அப்புறம் ஜென்ரலாக அந்த இன்டாலரன்ஸ் டு டைட் கிளாத்து, வெரி எக்ஸ்ட்ரோவேர்ட்டு, லொக்வாஷியஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அண்டு சஸ்பீஷியஸ் ஆல்சோ. இதையெல்லாம் வச்சு அவருக்கு நாங்கள் லேக்கசிஸ் கொடுத்தோம். இந்த ட்ரக் ரெமடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதில் பெரிய என்ன இந்த விட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக் பிரெயின்டு பீப்புள். அவங்கெல்லாம் பிரெயின் ரொம்ப குயிக்காக வேலை செய்யும்.
அதனால தான் அவங்க வந்து விட்டி பர்சன்ஸ் அப்படிங்கிறோம். அவங்களுக்கு ஒன்று சொல்லும் போதே எதிர்த்து என்ன சொல்லணும்னு தெரியும். அந்த ரெமெடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரியாக்டிங் வெரி ஃபாஸ்ட் திங்கிங் பீப்புள்ஸ். ஓபியம், லேக்கசிஸ், ஃபாஸ்பரஸ், கன்னபஸ் இண்டிகா, காஃபியா, ஹயசியாமஸ், சல்ஃபர், அயோடம், பெல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் திங்கிங் ரெமெடிஸ். இப்போ ஓபியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து இட் இஸ் யூஸிங் எ பிரெயின் வெரி ஒரு கீன் விஜில் பர்சன். அதனால் எதை எடுத்தாலும் தே ஆர் ஹாவ் எலாக்குவெண்ட் ஸ்பீக்கர். அவங்க தே ஆர் குட் டேலண்ட் ரைட்டர்ஸ் அண்ட் ஜெய்ஜாண்டிக் பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓபியம். அதனால் அவங்களுக்கு எக்ஸலண்ட் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் பிளானிங் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஓபியம் ரொம்ப பிரெய்னி. அதே லேக்கசிஸ் பார்த்தீங்கன்னா, லேக்கசிஸ் ஆல்சோ ஒரு பிரெய்னி தான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெரி மேனிப்புலேட்டிவ். எதை எடுத்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் பண்ணி, கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டலின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் அதுக்கு கதை கட்டி தான் செய்கிறது நியாயம்னு நியாயப்படுத்துறதுல கில்லாடி. ஏன்னா அது ஸ்னேக், அதனால் அந்த மாதிரி தான் பண்ணும். வெரி ஃபாஸ்ட் இன் ஆன்சரிங், வெரி குயிக் இன் சொல்யூஷன், இதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க எக்ஸலண்ட் ஃபார் மேனிப்புலேஷன் லேக்கசிஸ். கன்னபஸ் இண்டிகா பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஃபார் இமேஜினேஷன் அப்படிம்பாங்க. அதுவும் இதே மாதிரி தான், குயிக் பிரெயின் ரெமெடி தான். நம்ம ஏதாவது ஒரு கதை சொல்ல போனோம்னா, ஹாரி பாட்டர் கதை மாதிரி ஃபேண்டசி அதிகமாக இருக்கும். மேகத்து மேலே போய் மேகத்துக்கிட்ட போய் பஸ்ஸை கொண்டு போய் நிறுத்தி அங்கே டீ குடித்து அதுக்கப்புறம் நேராக சந்திரமண்டலத்துலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. அது கன்னபஸ் இண்டிகா. அதே காஃபியா பார்த்தீங்கன்னா, மெமரியில் வெரி வெரி குட் மெமரி. ஏன்னா சென்சஸ் ஆர் வெரி அக்யூட். நம்ம காஃபி குடித்தோம்னா எப்படி நம்ம சுறுசுறுப்பாயிரமா அந்த மாதிரி. பிரெயின் இஸ் யூஸ் டு ரீகலெக்ட் ஓல்டு மெமரிஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் சாங்ஸ் லாங் ஃபர்காட்டன். தே ரிமெம்பர் ஸ்மால் டீட்டெயில்ஸ். சின்ன சின்ன விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுருப்பாங்க பயங்கரமாக. ஃப்ளூரிக் ஆசிட் ஆல்சோ ஷார்ப் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸைட்டபிள், ரொம்ப ஈஸியாக எக்ஸைட்டிங், சின்ன விஷயமெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிரும். அதுதான் காஃபியா. காஃபியா எக்ஸலண்ட் ஃபார் மெமரி அண்டு ரிமெம்பரிங். ஃபாஸ்பரஸும் அதே மாதிரி தான், குயிக் பிரெயின் பீப்புள் தான். ஆனால் என்ன அப்படின்னா, அதுக்கு நமக்கு இண்டிகேஷன் டிசைர் ஃபார் பாம் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ், அது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த ஃபாஸ்பரஸ் பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, தே டஸ் நாட் ஈவன் டாலரேட் புட்டிங் த ஹேண்ட் இன் த வார்ம் வாட்டர் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம். தண்ணியை சுடு தண்ணிக்குள்ளே கையை விட்டாவே தே கெட் நோஷியா வென் புட்டிங் த ஹேண்ட் இன் த வார்ம் வாட்டர். அதே மாதிரி அடுத்த குயிக் பிரெயின் ரெமடின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர். ஏகப்பட்ட ஃபிலாசபி, க்ரௌடட் தாட்ஸ், அப்படியே நிறைய தாட்ஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். தே ஆர் தியரைசிங் அண்ட் பிளானிங்கில் வெரி வெரி ரொம்ப கெட்டிக்காரங்க. ஏகப்பட்ட தியரிஸ் அண்ட் பிளானிங் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒன்றும் எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டாங்க. அது சல்ஃபர். அயோடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், வெரி குயிக், வெரி அஜில், எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் வித் எக்ஸசிவ் ஹங்கர். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பயங்கரமான ஹங்க்ரி இருக்கும், ஈட்டிங் வெல் லாஸிங் ஃப்ளஷ்ன்னு சொல்கிற மாதிரி. அண்டு வெரி ரெஸ்ட்லெஸ், ஹர்ட் ஈஸிலி, அது அயோடம். அதே மாதிரி குயிக் பிரெயின் ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெலடோனாவை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, வெரி லொக்வாஷியஸு, ஆக்டிவ், வெரி பிரைனி அண்டு ஸ்வீட் டாக்கர்ஸ் அண்ட் கொக்கட்டிஷ் அப்படிங்கிறாங்க பெல்லை. அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் லயர் அவங்க தான். யாருனாலும் பொய் பேசுகிறதுனா பெலடோனா தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பீப்புள்ஸ் ஹூ பிஹேவ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிஸ் ஷுட் பிஹேவ். டெலீரியம் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஃபீவர்லாம் வந்தீங்கன்னா அவங்க டெவில் மாதிரி இருப்பாங்க. மற்ற நேரங்களில் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த குயிக் பிரெயின் ரெமடிஸு இதுதான், இந்த 6-7 ரெமடிஸ். இதனுடைய டிஃப்ரென்சியேஷன்லாம் பார்த்துட்டு வி கிவன் லேக்கசிஸ் ஃபார் ஹிம். அது கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவருடைய இது குறைஞ்சதே கம்ப்ளைண்ட் தான், அந்த ஃபிட்ஸு தான் குறைஞ்சது. அதுக்கப்புறம் டாக் ஹிம்செல்ஃப் அது குறைஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லீப் டாக்கிங்கும் டூரிங் ஸ்லீப் பேசுகிறதும் குறைஞ்சி ஃபிட்ஸு ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு. மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஏன்னா அதை ஒன்றும் செய்ய முடியல. அந்த மாதிரி இந்த விட்டிங்கிற ரூப்ரிக்ஸை நீங்கள் பயன்படுத்தி
இதையெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு கிராஸ் ரெஃபரன்ஸு அப்படின்னு பார்த்தோம்னா விட்டிக்கு ஃபேஸஸ் விவிட், ஐடியாஸ் அபேண்டன்ட், ஜஸ்டிங் இதெல்லாம் கூட ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கணும்னா ஹை ஸ்பிரிட்டட், ஜஸ்டிங், லாஃபிங், சியர்ஃபுல், சைல்டிஷ் இது எல்லாமே மோக்கிங், ப்ளேஃபுல், ப்ளஷர், லொக்வாசிட்டி இதெல்லாம் வைவேஷியஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டரில் கிராஸ் ரெஃபரன்ஸ் ஃபார் விட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் விட்டியான்னு கேட்க வேண்டியதில்லை. அவங்க 4 டைம் வரும்போதே நம்மளை சிரிக்க வச்சுட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. அவங்க வந்துட்டு போனாங்கன்னா நாம் சிரித்தாலோ அவங்கள பற்றி நாம் நினச்சி நாம் எப்பாவது சிரிச்சுக்கிட்டு இருந்தாலோ அவங்களுடைய முட்டாள்தனமாக இருந்ததுன்னா அது பெரைட்டாவாக இருக்கலாம். இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக பேசி நம்மளை சிரிக்க வச்சா அது மேக்ஸிமம் விட்டி ரெமடிஸாக இருக்கும். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சி வெற்றி அடையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.